ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய தொக்கு தான் பண்ண போகிறோம். இந்த வெங்காய தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காய தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்ச தொக்கை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது. இப்போ தொக்கில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.